ஹாய் ஹலோ பிரைட் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸை பற்றி நிறைய பேர் என்கிட்ட முக்கியமான நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் விடை சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது என்னோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னை வேறு மாதிரி சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பொதுவான விஷயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் பேர் முண்டக்கண்ணு. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த சேனல் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னை வேறு சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது யூடியூப் ஆரம்பித்து நீங்கள் 4000 வருஷம் 1000 சப்ஸ்கிரைபர் மேலே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கவனம் தேவைங்க. அதாவது நிறைய பேர் கஷ்டப்பட்டு 1 இயர் கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்புனால அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் பிரயோஜனமெல்லாம் போயிடுது. புரிஞ்சுங்களா? நிறைய பேருக்கு மானிட்டேஷன் டிசேபிள் ஆகி, அதாவது ஆட்சன்ஸ் பிளாக் ஆகி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. டெய்லி மூவி ரிவ்யூவா டெய்லி மீல்ஸ் ஏதோ ஒரு சேனல் சார், மறந்துட்டேன், மன்னிச்சுக்கணும். அந்த சேனலுக்கு உண்டான கேள்விக்கு பதில் நான் சொல்லிடுறேன். அதாவது அவங்க இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண ஆசை பண்ணுறாங்க. ஒரே இமெயில் ஐடியை வச்சு பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு இமெயில் ஐடியில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பிரைன் மாஸ்க்கு. இன்னொரு சேனல் இல்லை, பிரைன் மாஸ்க்கு அதே இமெயில் ஐடியில் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது ரெண்டும் சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னொரு சேனல் முண்டக்கண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வேறு இமெயில் ஐடி, வேறு பேர் என்னோட பேர் தான், வேறு பேர், வேறு இமெயில் ஐடி, வேறு ஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு? ஃப்யூச்சரில் நமக்கு ரிஸ்க் வேண்டாம். ஆனால் நிறைய பேர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு அதை ஒரே இமெயில் ஐடியிலே போட்டுக்கிறாங்க, ஒரே ஃபோன் நம்பரே போட்டுக்கிட்டு அதே மாதிரி பண்ணலாமா? அது கேட்குற கேள்வியே தப்பாக இருக்குது. ஏன் ரிஸ்க் எடுப்பானே? அதாவது நான் என்னோட கேள்வி, ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் 2 ஃபோன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று கொடுங்களேன், வேறு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி மேலே போகும்போது ஆட்சன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பேர், ஒரு அட்ரஸில், ஒரு பேர், ஒரு ஃபோன் நம்பரில் இருக்கணும். அதே அட்ரஸில் வேறு பேர், வேறு ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டா நோ ப்ராப்ளம். அதே அட்ரஸில் வேறு பேர், வேறு ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டா நோ ப்ராப்ளம். அதே பேர், அதே ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன். வேறு சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு இமெயில் ஐடி போட்டுங்க, வேறு பேர் வச்சுங்க, வேறு நம்பர் வச்சுங்க. அதுக்கு லிங்க் பண்ணாங்க தயவு செஞ்சு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலுக்குள்ள அடிஷ்னல் ஒரு இது கேட்பாங்க, ஜிமெயில் கேட்பாங்க. அந்த அடிஷ்னல் ஜிமெயில் கூட இந்த சேனலுக்குள்ள ஜிமெயில் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. சப்போஸ் இந்த சேனல் டிஸ்அப்ரூவ் ஆச்சு, ஆட்சன் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இதை வச்சுட்டு அதையும் பிளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2 சேனலுக்கும் எந்த வித லிங்க் இல்லாமல் பார்த்துங்க. ஒன்லி அட்ரஸ் மட்டும், ஆட்சன்ஸில் உள்ள அட்ரஸ் மட்டும் லிங்க் இருந்தால் நோ ப்ராப்ளம். மற்றபடி பேர்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, இமெயிலேருந்து, ஜிமெயிலேருந்து எதுவுமே லிங்க் இல்லாமல் பார்த்துங்க. ஓகேவா? இந்த சாப்டர் க்ளோஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், தெளிவாக இன்னும் பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாதனால தெளிவாக சொல்லிட்டேன். சரி, அடுத்த ப்ராப்ளத்துக்கு வரும். மானிட்டேஷன் டிசேபிள்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப பெரிய யூடியூபர்ஸ், 10,000 சப்ஸ்கிரைபர், 20,000 சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதாவது ஆட்சன்ஸு ஒரு தப்புக்கு வார்னிங் கொடுப்பாங்க. 1 மாதத்துக்கு உங்கள் சேனலை ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க, பிளாக் பண்ணி வச்சுருவாங்க, 28 days. ஓகேங்களா? அது தப்பு. அதிகமாக மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வர்றது காரணம் சிடிஆர் ஹை. நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. நானும் கிட்டத்தட்ட 4 வீடியோ சொல்லிட்டேன், சிடிஆர் ஹை ஆகாமல் பார்த்துங்க. ஆனால் கேர் பண்ணுறதே கிடையாது. வீடியோ போடுறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும் பண்ணுறாங்க. ஆனால் சிடிஆர் ஹை ஆகி பிளாக் பண்ணிடுறான். யார்? ஆட்சன்ஸ் உங்கள் சிடிஆர் ஹை ஆகிடுச்சு, பிளாக் பண்ணுறான். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கேன். சிடிஆர் ஹை ஆச்சுன்னா நிறைய வீடியோஸ் ஆட்சன்ஸ் பண்ணி போடுங்க, அதை பாருங்கள். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொன்னால் இது ரொம்ப பெருசாயிரும். எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே என்ன ஒன்று இதுக்கு முந்தைய வீடியோலாம் பாருங்கள். ஓகேங்களா? சரி,
அது ஹை ஆனவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க, 28 days உங்கள் சேனலை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இந்த தப்பு வராமல் பார்த்துங்க. அது 28 days கழிச்சு ஆன் பண்ணியும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு, முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு, உங்கள் சேனலுக்கு சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் 99% சொல்லி முடிஞ்சு. 1% சான்ஸ் இருக்குது. அந்த 1% சான்ஸ் என்னன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, சிடிஆர் ஹையை ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணுறது, அது நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட ஆட்சன்ஸ்ன்ற பேர 4 வீடியோ இருக்குது. என்னோடய வீடியோ போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவில் வந்து அப்படி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், பார்த்துங்க, ஓகேங்களா? சரி, அடுத்த மேட்டருக்கு போவோம். சரி, பர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க, அப்பீல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் எடுத்த முடிவில் தான் நாங்கள் மாற மாட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிஷினில் செட் பண்ணி வச்சுருவாங்க, இவன் அடுத்து அப்பீல் பண்ணால் இதான் போகணுன்னு. நீங்கள் அடுத்து எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை வந்து அதான் வரும், நாங்கள் எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டோம், நாங்கள் எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டோம், பர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆயிடுச்சுன்னு. ரைட்டு, நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. எனக்கே வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு, 2014 சேனல் ஆரம்பிச்சிருந்தேன், 2 வருஷம் சேனல் பந்த் ஆயிருந்துச்சு, நான் வந்து டைம் பாஸ்க்கு வீடியோ போட்டுக்கிருந்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு சொல்கிறாரு. சரி, எது எப்படி ஆகும், டிசேபிள் பர்மனெண்ட்டாக எனக்கு எப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். நிறைய வீடியோஸ் பார்த்தா தமிழில் வீடியோ இல்லை. உண்மையை சொல்ல போனால் தமிழில் இதுக்கு வந்து யாருமே வீடியோ பண்ணலை, இல்லை, ஓகேங்களா? ஸோ அதர் லாங்குவேஜில் போய் பார்த்தேன். ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியும், ஓகேங்களா? ஸோ ஹிந்தியில் வந்து சர்ச் பண்ணும்போது வளர்ந்த யூடியூபர், ரொம்ப பெரிய யூடியூபர், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, அவர் போட்ட வீடியோ மூலிமா எனக்கு ஒரு தகவல் தெரிவிச்சு. அது என்ன தகவல் கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு டிசேபிளான ஒரு ஆட்சன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட்னர் மேனேஜர் கிடைக்கணும். பார்ட்னர் மேனேஜர் எப்போ கிடைப்பாங்கன்றது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பார்ட்னர் மேனேஜர் எப்படி கிடைப்பாங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணோம்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் வந்து போய் ஃபீட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதில் போய் மெசேஜ் பண்ணுவீங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க, அது வந்து மெஷின் தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ரைட்டு, கொஞ்சம் மேலே 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 போக போக உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன் கிடைக்கும். யூடியூபோட இமெயில் பண்ணலாம், சாட் பண்ணலாம். அதுக்கு ஒரு லிமிட்டட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இருக்கும். ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு வருவாங்க. நீங்கள் 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டும் போது, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டும் போது பார்ட்னர் மேனேஜர் கிடைப்பாங்க. பார்ட்னர் மேனேஜர் டைரக்ட் எம்ப்ளாயி, யூடியூப்ல உள்ள எம்ப்ளாயோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சேனலுக்குன்னு ஒரு எம்ப்ளாயி வந்து கிடைப்பார் 1 lakh சப்ஸ்கிரைபர் நீங்கள் தாண்டும் போது. சரி, அவர் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவர் உங்களோட சேனல் நடவடிக்கைகளை பார்த்துட்டு நல்ல வியூஸ் வருது, நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவர் டைரெக்டாக வந்து கூகுளோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட சேனலுக்கு வந்து மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணுவார் ஆட்சன்ஸை, ஓகேங்களா? சரி, அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? யார்? யூடியூப் மேனேஜரா? நம்ம ஃபோன் பண்ணி பேசலாமா? இந்த மாதிரி என் சேனலுக்கு ஆச்சு, நீங்கள் என்ன காசு பணம் கொடுத்து அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரிபட்டு வராது. 1 lakh சப்ஸ்கிரைபர் நீங்கள் தாண்டும் போது கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், தாண்டினவங்க மட்டும். அப்படி தாண்டாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 50,000 60,000 வச்சுருந்தீங்க, அப்படியே மேலே போங்க, ஓடி போய் 1 lakh டக்குன்னு ரீச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும் இதே இமெயில் ஐடி, அதாவது என்னோட இமெயில் ஐடியில் உங்களோட யூடியூபோட இமெயில் ஐடியை போட்டு அதில் ஆக்டிவேட் பண்ணணும். அதில் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 1 வாட்டிக்கு மேலே இருக்கக்கூடாது. காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு, ஓகேங்களா? 1 வாட்டி மட்டும் தான் வந்துருக்கணும் உங்கள் சேனலுக்கு. 2வது வாட்டி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டில் அந்த டயத்தில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த கரண்ட்டில் நல்லா கேட்டுக்கணும். நீங்கள் அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுற டயத்தில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டயத்தில் கரண்ட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது. ரைட்டு, இது ரெண்டுமே இல்லையா? அதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவரே வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவார். யார்? யூடியூபோட பார்ட்னர் மேனேஜர் எம்ப்ளாயி உங்களை வந்து அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சாட் மூலியமாக இமெயில் மூலமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவார். ஸோ கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி என்னோடய சேனல் நல்லாயிருக்கு, டெக்னோரிவேஸ்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தியில்,
அவரும் பெரிய சேனல், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு பார்ட்னர் மேனேஜர் கண்டக்டருக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஆயிருக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் பண்ணும்போது அவர் உங்கள் சேனலை பார்த்துட்டு நல்லா வியூஸ் வருது, நல்ல ஜென்யூனான வீடியோ போடுறாரு இவர். ஸோ இவருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் போது அவங்க வந்து ஆட்சன்ஸில் பண்ணி உங்களுக்கு சேனல் வந்து மறுபடியும் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லியிருக்கேன், உண்மையை நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உதவுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னை இன்னொரு சேனலில் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு சேனலுக்கு முண்டக்கண்ணுன்னு அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.